கொள்முதல் நிலையத்தில் நெல் முளைத்து விட்டது என விவசாயிகள் கூறியதாக எடப்பாடி பழனிசாமி சொன்னது தவறான தகவல் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆதாரத்துடன் விளக்கம் அளித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் ரயில் மூலம் நெல் மூட்டைகளை அரவைக்கு அனுப்பும் பணியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல் கொள்முதல் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் என்றும், நெல் கொள்முதல் செய்யவில்லை என்று விவசாயிகள் யாரும் புகார் அளிக்கவில்லை எனவும் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் கூறியபடி நெல் மூட்டைகள் நடையவும் இல்லை, முளைக்கவும் இல்லை என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். மேலும் தஞ்சை மாவட்டத்தில் 200 இருந்த கொள்முதல் நிலையங்கள் 300 உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், வழக்கத்திற்கு மாறாக 1 மாதத்திற்கு முன்பே கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டதாகவும், டெல்டா மாவட்டங்களில் 2 லட்சம் நெல் மூட்டைகள் வைக்க இடம் உள்ளது எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 50 நாட்களில் 10 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், ஒரத்த நாட்டில் ஒரு நாளிற்கு 3000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த ஆண்டு 2.5 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 50 நாட்களில் 1825 கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நம்முடைய அரசு விவசாயிகளுக்கும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கும் என்றைக்கும் துணை நிற்கின்ற அரசாக நம்முடைய முதலமைச்சரும் அரசும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது பொறுக்க முடியாமல் நேற்று இங்கே வருகின்ற நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல தவறான குற்றச்சாட்டுகளை பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறுவை சாகுபடி காலத்துல கிட்டத்தட்ட 50 நாட்கள்ல சுமார் 10 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சுமார் 2 லட்சம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை வைக்கும் அளவிற்கு இடவசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்துல சென்ற ஆண்டு குறுவை சாகுபடி காலத்துல மொத்தமாகவே 200 நெல் கொள்முதல் நிலையங்கள் மட்டும்தான் திறக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த ஆண்டு செப்டம்பர் 1 முதல் இந்த 50 நாட்கள்ல மட்டும் 300 நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க நம்முடைய அரசு அனைத்து பணிகளையும் செய்திருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவரிடம் இங்கே போடப்பட்ட நெல் மூட்டை முளைத்து விட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார். அவரது வயல்ல இன்று மதியம் வரை எந்த அறுவடையும் இதுவரை நடைபெறவில்லை. ஆக எதிர்க்கட்சி தலைவர் கூறிய புகார் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.